மாவட்டம் மன்னார்குடியில தன்னோட கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம ஒரு அண்ணனே மது பாட்டிலால அவரை குத்தி கொலை செஞ்ச சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த சகோதரர்கள் ராஜராஜ சோழன், அசோக்குமார். இவங்களோட தாய் தந்தை இறந்த நிலையில 2 பேருமே திருமணம் செஞ்சுக்காம ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க டெய்லி நைட்டு மது அருந்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கும் அதே போல உட்கார்ந்து மது அருந்திருக்காங்க. அப்போ ராஜராஜ சோழன் தன்னோட தம்பி அசோக்குமார் கிட்ட, ஏன் அம்மா எனக்கு கொடுத்த பணத்தை என்கிட்ட கேட்காம எடுத்து செலவு பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமா கை கலப்பா மாறி இருக்கு. அப்போ ஆத்திரமடைஞ்ச அண்ணன் ராஜராஜ சோழன் அங்க இருந்த மது பாட்டில உடைச்சு தன்னோட தம்பின்னு கூட பார்க்காம அசோக்குமாரோட விலா எலும்புல குத்தி அவரை கொலை பண்ணியிருக்காரு. இது தொடர்பா தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த மன்னார்குடி காவல் நிலைய போலீசார் அசோக்குமாரோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. தொடர்ந்து தன்னோட தம்பியவே கொலை பண்ண அண்ணன் ராஜராஜ சோழனை கைது பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க.